நெல்லை அருகே ஆம்னி பஸ்ஸின் டயர் வெடித்து கவிழ்ந்ததில் 5 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையில் இருந்து களியக்காவிலை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆம்னி பஸ் வள்ளியூர் அருகே 4 வழிச்சாலையில் வந்தபோது திடீரென டயர் வெடித்தது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பஸ்ஸில் பயணம் செய்த 45 பேரும் கண்ணாடியை உடைத்து மீட்கப்பட்டனர். விபத்தில் படுகாயமடைந்த டிரைவர் உட்பட 5 பேர் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து வள்ளியூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதி தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சூர்யா. 24 வயதான இவர் வழிப்பறி சம்பவம் ஒன்றில் கைது செய்யப்பட்டு திருப்பூர் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதியன்று சூர்யா சிறையில் இருந்து தப்பியோடியது சிறை காவலர்களுக்கு தெரிய வந்தது. இதுகுறித்து ஆய்வு செய்த போது சிறையில் இருந்த இரும்பு வலை மூலம் தப்பிச் சென்றது தெரிய வந்தது. தப்பியோடிய கைதி பற்றிய விவரங்கள் அனைத்து காவல் நிலையங்கள் மற்றும் சோதனை சாவடிகளுக்கு அனுப்பப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. அம்பேத்கரை அவதூறாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து பரந்தூர் சுற்றுவட்டார கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார கிராமங்களை உள்ளடக்கி பரந்தூர் பசுமை வெள்ளி விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தி வருகின்றன. இதற்கு ஏகனாபுரம் கிராம மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தொடர் போராட்டத்தின் 880வது நாளில் அம்பேத்கரை அவதூறாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக அங்கு உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.